குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஒர்க் ஷாப் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 யூனிட் பார்த்துருக்கோம். அடுத்த யூனிட் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதாவது பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி டிப்ளமோ படிச்சுட்ருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா பொறியியல். அதாவது இந்த ஒரு டிசைன் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் டிசைனை வந்துட்டு நம்ம ஒரு பொருளாவோ அல்லது ஒரு மிஷினையோ ஒரு ப்ராடக்டோ அல்லது இதுவாக வேணால் இருக்கலாம், அதை வந்து நம்ம டீட்டெயிலாக டிசைன் பண்ணி அதை வந்து ரியலாக கொண்டு வரதுக்கு பேர் தான் நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதாவது பில்டிங் கட்டுறதுலேருந்து ஒரு வீடு கட்டுறதுலேருந்து ஒரு மிஷினை உருவாக்குறதுலேருந்து ஒரு காரு பைக்கு எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணதுலேருந்து எல்லா துறைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ், அதாவது என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், ஏரோஸ்பேஸ், மெரைன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும், அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அது மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். என்னென்ன டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், லிமிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சைஸ் ஆஃப் த மெக்கானிக்கல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பொருள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுடைய மேக்ஸிமம் சைஸும் மினிமம் சைஸும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நட்டு போல்ட்டு 2 எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மெக்கானிக்கல் லைனில் பார்க்கலாம், ஒரு நட்டும் போல்ட்டும் எடுத்துகிட்டு அந்த 2 நட்டு போல்ட்டும் ஒன்றோட ஒன்று அசம்பிள் ஆகணும். அந்த போல்ட்டில் வந்து நம்ம நட்டை உள்ளே லாக் பண்ணும்போது அது கரெக்டாக உள்ளே லாக் ஆகணும். அப்போது அந்த ரெண்டோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாலரன்ஸில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அந்த நட்டை வந்து போல்ட்டில் லாக் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அந்த பொருளுடைய சைஸ், இப்போது ஒரு அந்த போல்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து டயாமீட்டர் இருக்கும். அந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்னா எக்ஸாக்ட் 20 வந்து நமக்கு இருக்காது. அந்த 20லேருந்து ஒரு 0.1 mm ஒரு 0.1 mm மைனஸில் அல்லது ப்ளஸ், அதாவது 0.1 mm அதிகமாக இருக்கலாம் அல்லது 0.1 mm கம்மியாக இருக்கலாம். எக்ஸாக்டாக 20ங்கிற அந்த சைஸுக்கு கிடைக்காது. ஏன்னா அது வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம் அப்படின்னா நம்ம அது கூட அந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு எக்ஸாக்ட் சைஸ் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று மேக்ஸிமம் சைஸு, இன்னொன்று மினிமம் சைஸ். அந்த ரெண்டுக்கும் உள்ள டீவியேஷன், அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து லிமிட் அப்படிங்கிற எடுத்துட்டோன்னா, the term of size referred to the two extreme permissible sizes for a dimension of a part. Two extreme permissible size, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் ராடுக்கு உண்டான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இங்கே 2Dயில் பார்க்குறோம். இதில் வந்து டோட்டல் இந்த ஏரோமாட் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அப்பர் லிமிட். அண்டு தென் லோயர் லிமிட் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுதான் லோயர் லிமிட். இந்த அப்பர் லிமிட்டுக்கும் லோயர் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள இந்த கேப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பொருளுடைய டயாமீட்டர் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த லிமிட் வரைக்கும் அந்த மெட்டீரியலை வந்து நம்ம குறைக்கலாம். அதோட சைஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த லோயர் லிமிட்டுக்கு கீழே நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லோயர் லிமிட் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே, இந்த லைனுக்கு கீழே நம்ம குறைச்சிட்டோம், அந்த பார்ட்டுடைய டயாமீட்டர் வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து யூஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த அப்பர் லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது இதோட டயாமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட், லோயர் லிமிட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட். அந்த பாயிண்ட்ஸை குறிக்கிறது தான் லிமிட்டு. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து டீவியேஷன். ஸோ டீவியேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் சைஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் பேசிக் சைஸ். அதாவது ஆக்சுவலாக என்ன சைஸ் இருந்துச்சு, நமக்கு என்ன சைஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டீவியேஷன். ஸோ லிமிட் மாதிரியே தான் இதுவும்.
அடுத்து அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேசிக் டைமென்ஷன் ஆஃப் த மேட்டிங் பார்ட்ஸ் when the shaft size is less than the hole size, then the allowance is positive, and when the shaft size is greater than the hole size, the allowance is negative. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பார்ட்டில் நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு ஷாஃப்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அலவன்ஸ் மினிமம் அலவன்ஸ்னு ரெண்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் அலவன்ஸ் நெகட்டிவ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அது என்னென்னா, அந்த ஷாஃப்டை வந்து அந்த ஹோலுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஷாஃப்ட் சைஸ் வந்து ஹோல் சைஸை விட சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இந்த டயக்ராமில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், நமக்கு அந்த ஹோலை விட ஷாஃப்டோட சைஸ் டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஈஸியாக உள்ளே போகுமா, அந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக உள்ளே வந்து நம்ம அந்த பார்ட் வந்து இன்சர்ட் ஆகும். அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து எனக்கு அந்த ஷாஃப்டுடைய சைஸு ஹோல் சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு உள்ளே இன்சர்ட் ஆக ரொம்ப டஃப்பாக இருக்கும், உள்ளே வந்து ஈஸியாக உள்ளே போகாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் அலவன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. மேக்ஸிமம் அலவன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அதிகமான கேப், இந்த ஹோலுக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேப் இருந்தால் மேக்ஸிமம் அலவன்ஸ், கம்மியான கேப் இருந்துச்சுன்னா அது வந்து மினிமம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சைஸ் டாலரன்ஸ், ஃபார்ம் டாலரன்ஸ், பொசிஷன் டாலரன்ஸ்னு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் சைஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் படிக்க போகிறீங்க. சைஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த 2 பார்ட் மேட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது 2 பார்ட் போல்ட்டோ நட்டோ அல்லது ஹோலோ ஷாஃப்டோ, அந்த 2 பார்ட்டையும் நம்ம மேட் பண்ணும்போது அந்த 2க்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சைஸ் பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷாஃப்ட் எடுத்திருக்கோம். அந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட டயாமீட்டர், இப்போ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1.5 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து 1.5005 அது வரைக்கும் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 1.5லேருந்து 1.5005 இந்த பாயிண்ட் வரைக்கும், சரிங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங் லிமிட், இது எண்டிங் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இப்போ பைலேட்ரல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பைனா 2ஆக பிரிக்கிறதுன்னு அர்த்தம், யூனிலேட்ரல் அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம். சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பைலேட்ரல்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் லிமிட்டு. இந்த வேல்யூக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம டாலரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ 1.500லேருந்து 0 அதாவது 1.002 ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன், அதாவது இதிலேருந்து 002 mm வந்து அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். 2 சைடும் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ளஸ்லேயும் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அது வந்து பைலேட்ரல், 2 சைடுமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ், அது வந்து பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஈக்குவல், அதாவது ஈக்குவல்னால் எனக்கு 2 சைடுமே அந்த 2ங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ப்ளஸில் போனாலும் எனக்கு 2 தான், மைனஸில் வந்தாலும் எனக்கு 2 தான், அதாவது 0.0002. அதே வந்து பைலேட்ரலில் அன்ஈக்குவல்னு ஒன்று இருக்குது. அன்ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ பாருங்கள் 1.500லேருந்து 0.0005 ப்ளஸ்லையும் 0.0003 மைனஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அதாவது ப்ளஸில் வந்து 5 வரைக்கும் போகலாம், மைனஸில் வந்து 3 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ 2 பக்கமும் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு வேல்யூ, மேலே போனால் 5 கீழே வந்தால் 3. ஆனால் அது இதில் பார்த்திங்கன்னா பைலேட்ரல் ஈக்குவலில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2க்குமே ஒரே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஈக்குவல் பைலேட்ரல், இது அன்ஈக்குவல் பைலேட்ரல். அதே யூனிலேட்ரல் எடுத்துட்டிங்கன்னா 1 சைடு மட்டும்தான் இருக்கும், ஒன்று ப்ளஸில் போகணும் இல்லைனா மைனஸில் போகணும், ஏதோ ஒன்று மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ ஒன்று வந்து 0வாக இருக்கும். இப்போ ப்ளஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மைனஸில் 0 இருக்குது. இப்போ மைனஸில் வேல்யூ கொடுத்துருந்தா ப்ளஸ் வந்து 0வாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிலேட்ரல், 1 சைடு மட்டுமே போகும். பைலேட்ரல்னால் 2 சைடு போகும். அதில் அன்ஈக்குவலும் இருக்குது ஈக்குவலும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பனண்ட்டுக்கு நம்ம டாலரன்ஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபிட்டுங்கிறது இதுவும் ஒரு பார்ட் தான். ஸோ ஃபிட் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஃபிட்டுனா ஃபிக்ஸ் பண்ணுறது,
ஒரு ஸ்கொயர் பார்ட்டோட ஒரு ஷாஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்திருக்கோம். 2 மேட்டிங் பார்ட்ஸ், அதாவது 2 பார்ட்ஸ் எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணுற அந்த ஜாயிண்ட்டை தான் வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். when 2 parts are to be assembled, the relation resulting from the difference between their sizes after assembly it's called a fit. ஸோ 2 மேட்டிங் பார்ட்ஸை எடுத்து ஒன்றோட ஒன்று அசம்பிள் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஃபிட்டுன்னு சொல்கிறோம். அந்த ரெண்டுக்கு உண்டான சைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், அந்த டாலரன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கரெக்டாக எக்ஸாக்டாக மேட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிட் இருக்குது. கிளியரன்ஸ் ஃபிட், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அண்டு ட்ரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளியரன்ஸ் ஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிளியரன்ஸ் ஃபிட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கு உண்டான டிஃப்ரென்ஸும் நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா. கிளியரன்ஸ் ஃபிட்னா இந்த மாதிரி இருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்னா இந்த மாதிரி இருக்கும், ட்ரான்சிஷன் ஃபிட்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளியரன்ஸ் ஃபிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வியூவில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலுக்குள்ளே ஷாஃப்ட் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் சைஸ் வந்து ஹோல் சைஸை விட சின்னதாக இருக்குது. அப்போ ஈஸியாக உள்ளே போகுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த மினிமம் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் அந்த டாலரன்ஸில். ஸோ அதே தான். ஸோ ஈஸியாக வந்து இந்த பார்ட் வந்து உள்ளே போகும். நமக்கு இந்த இடத்துல சைஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மினிமம் கிளியரன்ஸ் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் அந்த இதில் பார்த்தோம். அதுதான் கிளியரன்ஸ் ஃபிட்டு. அதே இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் எடுத்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஷாஃப்டுடைய சைஸ் வந்து ஹோலோட சைஸோட ரொம்பவே பெருசாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போது இது வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணோம்னா உள்ளே இன்செர்ட் ஆகாது. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது உள்ளே மேக்ஸிமம் போகாது. நம்ம ரொம்ப லோட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா தான் உள்ளே போகும். அப்போது இந்த மெட்டீரியலுக்குள்ளே போய் இது மெர்ஜ் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ட்ரான்சிஷன் ஃபிட் எடுத்துட்டிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் மாதிரியே தான், பட் அந்த மெட்டீரியல் வந்து அதிகமாக உள்ளே போகாது, லைட்டாக தான் உள்ளே போயிருக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லிமிட்டுக்குள்ளேயே போகும், பட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 டயக்ராமையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஒரு ஹோலுக்குள்ளே ஷாஃப்ட் வந்து இன்செர்ட் ஆகிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். இதுதான் ஷாஃப்ட், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட், இது வந்து ஹோல். ஸோ கிளியரன்ஸ் ஃபிட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் கிளியரன்ஸ், மினிமம் கிளியரன்ஸ். அந்த மேக்ஸிமம் டாலரன்ஸ் மினிமம் டாலரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம ஷாஃப்டுடைய டயாமீட்டர் வந்து ஹோலுடைய டயாமீட்டரை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்கொயர் பார்ட்டுக்குள்ளே இந்த ஷாஃப்ட் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோலுடைய டயாமீட்டர் ஷாஃப்டுடைய டயாமீட்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸாக இருக்கும். அதே வந்து இந்த ஷாஃப்டுடைய டயாமீட்டர் ஹோலுடைய டயாமீட்டரை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மினிமம் கிளியரன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மினிமம் அண்டு ஹோல் அதாவது ஷாஃப்ட் டயாமீட்டர் இஸ் அட் இட்ஸ் மினிமம் அண்ட் ஹோல் டயாமீட்டர் அட் இஸ் மேக்ஸிமம். வி ஹேவ் த சிச்சுவேஷன் ஆஃப் மேக்ஸிமம் கிளியரன்ஸ். ஸோ ஷாஃப்டுடைய டயாமீட்டர் வந்து கம்மியாகவும் ஹோலோட டயாமீட்டர் அதிகமாகவும் இருந்தால் அது மேக்ஸிமம் கிளியரன்ஸ். when shaft diameter as it is maximum and whole diameter is minimum. ஸோ ஷாஃப்டுடைய டயாமீட்டர் அதிகமாகவும் ஹோல் டயாமீட்டர் மினிமமும் இருந்தால் அது வந்து மினிமம் கிளியரன்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் ஃபிட். அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டும் ட்ரான்சிஷன் ஃபிட்டும் சேம் ஒரே மாதிரி தான். நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் ஃபிட்டில் இந்த ஷாஃப்டுடைய டயாமீட்டர் சின்னதாக இருக்குது, ஹோலுடைய டயாமீட்டர் பெருசாக இருக்குது, அதனால் ரெண்டுக்கும் நடுவில் கிளியரன்ஸ் அந்த கேப் வந்து நமக்கு கிடைக்கிது, அது வந்து கிளியரன்ஸ் ஃபிட். அதே வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் ஹோலுடைய டயாமீட்டரோட பெருசாக இருக்குது, நல்லா உள்ள கேப்பே இல்லாத அளவுக்கு இப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அல்லது ட்ரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான். ஸோ இது ட்ரான்சிஷன் ஃபிட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் பில்டிங் ஃபவுண்டேஷன். ஸோ இது கொஞ்சம் சிவில் ரிலேட்டடாக வரும். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற நம்ம எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து மெக்கானிக்கல் சிவில் ரிலேட்டடாக பார்க்குறோம். இப்போ அதாவது ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கீழே வந்து பேஸில் அஸ்திவாரம் வந்து போடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபவுண்டேஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பிரிக்ஸு, அதாவது செங்கல் யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கான்க்ரீட் யூஸ் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுவோம். மெட்டலெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக்ஸு, வுட்டு, டைல்ஸு, கிளாஸு, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பில்டிங்கை வந்து மேக் பண்ணுவோம் இல்லையா. அந்த பில்டிங்க்கு பேஸ் தான் ஃபவுண்டேஷன், அதாவது ஃபவுண்டேஷன்னா அஸ்திவாரம். அடுத்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்.
நம்ம அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா சிமெண்ட் கார கலவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து கம்பல்சரி வேணும். அப்போ தான் அந்த பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கலவையெல்லாம் கலக்கிறதுக்கு, அப்புறம் பில்டிங்க்கு மேலே வந்து தண்ணி தெளித்து அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து காரக்கலவை, அதாவது மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிமெண்ட் காரை இருக்கு இல்லையா, அதோட கலவையை தான் வந்து மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும், கலவை வந்து எதில் செய்வாங்க? மணல், தண்ணி ப்ளஸ் சிமெண்ட், இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலவை தயாரிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மோட்டாரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? அந்த காரை கலவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிமெண்ட் கலவை, அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிமெண்ட் இல்லாமையும் ஒரு சில கலவைகள்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரிக் லேயிங் ஆர் ஸ்டோன் லேயிங் மோட்டார், ஃபினிஷிங் மோட்டார், சிமெண்ட் மோட்டார், லைன் மோட்டார், ஜிப்சம் மோட்டார், கேஜ் மோட்டார், சுருக்கி மோட்டார், ஏரேட்டட் சிமெண்ட் மோட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து சிவில் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் மோட்டார், நல்ல ஒரு கலவை அதுக்கு வந்து என்னென்ன தன்மைகள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It should be capable of developing good addition with the building units such as bricks, stones, etc. அந்த கலவை வந்து பில்டிங் நம்ம கட்டும்போது அது வந்து நல்ல ஒரு நம்ம செங்கல் இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு கட்டுவோம் இல்லையா, அதில் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். It should be capable of developing the design stresses. It should be capable of resisting penetration of rainwater. ஸோ மழை பெஞ்சதுன்னா அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அந்த காரையெல்லாம் இடிஞ்சு போகிறது, விரிசல் விடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சீப்பாக கிடைக்கணும். இட் ஷுட் பி டியூரபிள், லைஃப் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வரணும். இட் ஷுட் பி ஈஸிலி ஒர்க்கபிள், ஈஸியாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த தன்மைகள்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் குட் மோட்டார், அதாவது தரமான காரை கலவை. அடுத்து வந்து கான்க்ரீட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலவை இருக்குது இல்லையா, சிமெண்ட் கான்க்ரீட்டு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்ருக்கோம், செவரு இதெல்லாம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் சிமெண்ட், அதாவது சிமெண்ட்டை வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்குவோம். அதில் வந்து தண்ணி, ஜல்லி, அப்புறம் வந்து செங்கல் இதெல்லாம் போட்டு நம்ம கான்க்ரீட்டை வந்து உருவாக்குவோம். ஸோ மணலெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சலித்து ஃபில்ட்ரு பண்ணி கற்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைன் சாண்ட் யூஸ் பண்ணுவோம். அல்லது ஜல்லி கலவையெல்லாம் போட்டு கலக்குவோம் இல்லையா, அந்த கீழே பேஸ்லாம் போடுறதுக்கு அதையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செங்கலெல்லாம் போட்டு அந்த மேலே பில்டிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தார்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே வந்து ஹீட் வராமல் இருக்க சுருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுவோம், அதில் மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கான்க்ரீட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அடுத்து கன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அதாவது அந்த கான்க்ரீட்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமெண்ட்டு, ஸ்டோன் அக்ரிகேட், அதாவது ஜல்லி, சாண்டு, வாட்ரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கான்க்ரீட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் குட் கான்க்ரீட் மிக்ஸுக்கு உண்டான தன்மைகள், அதாவது தரமான கான்க்ரீட் மிக்ஸ் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நல்லா இதை பார்த்திங்கன்னா, த கான்க்ரீட் ஷுட் பி மிக்ஸ்டு தரோலி டு ஃப்ரம் ஹோமோஜீனியஸ் மிக்ஸ். நம்ம அந்த கலக்கக்கூடிய கலவை வந்து மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். அது தண்ணி எவ்வளோ லெவல் இருக்கணும், ஜல்லி எவ்வளோ போடணும், மணல் எவ்வளோ போடணும், சிமெண்ட் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு கலவையாக நமக்கு கிடைக்கும். ஷுட் பி காம்பேக்டட் ப்ராப்பர்லி டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் பீயிங் போரஸ். அது வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா அரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு நார்மலாகவே தெரியும் இல்லையா, ஒரு காரக்கலவையை வந்து எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. ரூஃபிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேலே டாப் ரூஃப் போடுறோம் இல்லையா, அதுதான் நம்ம ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிள் ரூஃப், ஹிப் ரூஃப், டச் ரூஃப், மன்சார்ட் ரூஃப், ஃப்ளாட் ரூஃப், ஷெட் ரூஃப், பட்டர்ஃப்ளை ரூஃப், கேம்பிள் ரூஃப், ட்ரோமர் ரூஃப், எம் ஷேப்டு ரூஃப். இந்த மாதிரி மேலே வந்து நம்ம ரூஃப் வந்து எந்தெந்த டிசைன்ஸில் போடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்ஜினியர்ஸ் பண்ணுற ஒரு ஒர்க் தான். ஸோ அதனால தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபவுண்டேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் தான் அடுத்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பில்லருக்கு கீழேயும் அல்லது பேஸ் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே அஸ்திவாரம் போட்டு குழி பறித்து அதில் ஜல்லி, கருங்கல் இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே இருக்கிற பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதான் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஐசோலேட்டட் ஸ்ப்ரெட் ஃபூட்டிங், வால் ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், கம்பைன்டு ஃபூட்டிங், கேன்டிலிவர் ஆர் ஸ்ட்ராப் ஃபூட்டிங், ராப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன், பைல் ஃபவுண்டேஷன், பயர் ஃபவுண்டேஷன், கெஷின் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இருக்குது டைப்ஸ். ஸோ நல்ல ஃபவுண்டேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's essential for foundation and the building itself it to be placed in area such a way that it will not be affected by the future construction work or projects. நம்ம போடுற ஃபவுண்டேஷன் வந்து நாளைக்கு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடி கட்டுறதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பேன். திரும்ப அதுக்கு மேலே நான் இன்னொரு மாடி கட்டணும், இன்னும் 2-3 மாடி நான் அதிகப்படுத்திகிட்டே போகணும் அப்படின்னா அது எல்லாம் தாங்குகிற மாதிரி தான் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்கணும். இல்லை நான் ஒரு மாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், 2வது மாடி கட்டினா என் ஃபவுண்டேஷன் வந்து நிற்காது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சரியானது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும், அதாவது ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவோமோ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து இருக்கணும். அடுத்து ஸ்டெபிலிட்டி அண்ட் கொஹிஷன். நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கணும், லைஃப் லாங் வந்து அது எதுவுமே ஆகாமல் நீட்டாக இருக்கணும். எத்தனை மாடி கட்டினாலும் அது தாங்குகிற மாதிரி இருக்கணும். டெப்த்து, நல்லா ஆழமாக பூமியில் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா ரொம்ப மேலாப்படி போட்டோம் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து மேலே நம்ம கட்டுற பில்டிங்கை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாது, கீழே சரிஞ்சிடும். ஸோ அதனால் டெப்த்து வந்து நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் குட் ஃபவுண்டேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டு சைஸஸ் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். நம்ம அந்த நிலவு கால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதோட சைஸஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக பெட்ரூம்னால் இந்த சைஸ் இருக்கணும், கிச்சன்னால் இந்த சைஸ் இருக்கணும், டாய்லெட்னால் இந்த சைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான சைஸஸ் வந்து இருக்குது. அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், D1 D2 இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட சைஸ் அண்டு அந்த நிலவுக்கால் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஷட்டர் சைஸ்னு ஒன்று இருக்கும், மேஷனரி ஓப்பனிங் சைஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இந்த 2 சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாங்க. இந்த நிலவை டிசைன் பண்ணுறது ஒரு சைஸ் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஷட்டர் டோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரே சைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நிலவு கால் வந்து டோரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு அடி பொறுத்து, அதாவது இன்ச்சஸ் பொறுத்து இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் நம்ம வைடாக வேணுமா அல்லது டாலாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸில் நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி நம்ம டோரையும் விண்டோவையும் செட் பண்ணணும். ஜன்னல் வந்து இந்த டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த சைஸில் தான் ஜன்னல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து வெதரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெதர் கிளைமேட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரூஃபு பில்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, வெயில் காலத்தை தாங்கணும் அல்லது மழை காலத்தை தாங்கணும், ஹீட்டெல்லாம் தாங்கணும். ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் மேலே ரூஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா மழை காலத்துக்கு வந்து அந்த ரூஃப் துருப்பிடிக்காமல் இருக்கணும். இப்போ மெட்டல் ஷீட்லாம் வந்துருக்கு, சிமெண்ட் ஷீட் இருக்குது, பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் டிசைனாக ரேட் கம்மியாகவும் சீப்பாகவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் ரேட் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் பார்க்காம போட்டோம் அப்படின்னா திடீர்னு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், வெயில் அடித்தா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெதருக்கு தகுந்த மாதிரி அந்த ரூஃப் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். அடுத்து எர்த்குவேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நோட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரதுனால ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது சிவில் ரிலேட்டடாக வரும், ஒரு சிலது மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. எர்த்குவேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, பூகம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம எர்த்குவேக்குன்னு சொல்கிறோம். இந்த எர்த்குவேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜப்பான், குஜராத் அந்த மாதிரி ஏரியாக்களில் ஹீட் அதிகமான ஏரியாக்கள்லாம் நடக்கும். இது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனிதர்கள் செய்கிற தவறுகள்னாலையும் நடக்கும், ப்ளஸ் இயற்கையோட தவறுகள்னாலையும் நடக்கும். பூகம்பம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே பூமியோட வெப்பம் அதிகமாக வரதுனால குளோபல் வார்மிங்னால் கூட பூகம்பம் வரலாம். வெள்ளம், சுனாமி அந்த மாதிரி இதில் கூட பூகம்பம் வரலாம். அப்புறம் வந்து நம்ம மேன் பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்ஸு, மிசைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருப்பாங்க. பாம்லாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணுறது, அது பாம்லாம் வந்து தயாரித்து அதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, நியூக்ளியர் டெஸ்ட்டு பண்ணுறது, அந்த மாதிரி இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஏற்படும், பூகம்பம் வந்து ஏற்படும். ஸோ இங்கே பூகம்பம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வந்ததுன்னா ரோடு, பில்டிங் எல்லாம் சாஞ்சிரும், இடிஞ்சு போயிடும். சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்டானிக்
எர்த்குவேக் இருக்குது, வால்கனிக் கொலாப்ஸு, எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதாவது டெக்டானிக் அப்படின்னா occurs when earth crust breaks due to geological forces, rocks, adjoining plates, physical chemical changes. அதாவது பூமிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இந்த டெக்டானிக் எர்த்குவேக் வந்து ஏற்படும். அதே வால்கானிக் அப்படின்னா வால்கனோஸ், எரிமலைகள் வெடிக்குது இல்லையா, அதனால் ஏற்படுறது வால்கானிக் குவேக் அப்படின்னு சொல்லுவோம். கொலாப்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எர்த்குவேக் இன் அண்டர் கிரவுண்ட்ஸ் மைன்ஸ். அதாவது இந்த நிலக்கரி சுரங்கம்லாம் தோன்றாங்க இல்லையா, ஸோ அது அடியில் வந்து தோண்டும் போது என்னாகும், அந்த நிலப்பரப்பு வந்து வீக் ஆயிரும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கரியை எடுக்கிறதுக்கு பாம்ஸ் வைப்பாங்க, பாறைகள்லாம் உடைப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த அண்டர் கிரவுண்டில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் இதனால் கூட பூகம்பம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸ்ப்ளோஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாறையெல்லாம் வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அல்லது கெமிக்கல் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி அடியில் வந்து வெடி வைக்கிறது, அந்த மாதிரி பர்பஸ் பண்ணுறதுனால ஏற்படும். அடுத்து ரெமிடியல் மெஷர்ஸ். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், பூகம்பம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பூகம்பம் வருது, பில்டிங் ஆடுற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஓடி போய் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டேபிள் இருந்ததுன்னா அதுக்கு அடியே போய் உட்காந்துக்குவோம். இல்லை நம்மளால் வெளியில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா டக்குன்னு எம்டியான ரோடு, அதாவது பில்டிங்லாம் இல்லாத ஒரு எம்டியான என்விரான்மெண்ட்டுக்கு டக்குன்னு அந்த சைடு நம்ம வந்து போயிடணும், அந்த லொக்கேஷனை விட்டு வெளியில் வந்துடணும். இன்கேஸ் நம்ம எதாவது வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஏரியாவிலேருந்து வெளியில் போயிடணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியாவை விட்டு நம்ம வெளியில் போகிறது தான் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, மழைநீர் சேகரிப்பு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி அதுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டேங்க்கு ரெடி பண்ணி மழைநீரை வந்து நம்ம சேகரிக்கலாம். இல்லைனா டைரெக்டாகவே நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டி மழைநீரை வந்து நம்ம பூமியில் வந்து மண் மேலே ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் சேமித்து வைக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து மழைநீரை சேகரித்து வைக்கலாம். மழைநீர் எதுக்காக நம்ம சேகரிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் நீங்கள் வெளியில் ரோடு சைட்லாம் பார்த்துருக்கலாம். ஏரி, குளம், குட்டை எல்லாத்துலேயுமே மழைநீர் வந்து சேகரிப்பாகும். சரிங்களா. பர்டிகுலராக நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி லேயராக ஃபில்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும். ஸோ நமக்கு குடிநீர் பற்றாக்குறைங்கிறது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இமேஜில் பாருங்கள், மேலேருந்து வரக்கூடியதை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணுறோம், மெயின் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பம்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே நம்ம கிரவுண்ட் வாட்டர் கொண்டு வந்து இங்கே கிணத்துல விடலாம், அல்லது அதுக்குன்னே தனியாக ஒரு தொட்டி செஞ்சு அதில் சேகரிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாஷ் பண்ணுறோம் இல்லையா, இந்த துணி வாஷ் பண்ணுறது, கார் வாஷ் பண்ணுறது, டாய்லெட்லேருந்து வர்றது, பூச்செடி மரம் கொடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணலாம். ப்ளஸ் இதிலிருந்தும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்கில் யூஸ் ஆகக்கூடிய அந்த மழைநீரை வந்து நீங்கள் அந்த பர்பஸ்க்கும் எடுத்துக்கலாம். அங்கேருந்து வேஸ்ட் ஆகி வரக்கூடியதையும் வந்து நீங்கள் சேகரித்து ஃபில்டர் பண்ணி மழைநீர் சேகரிப்பாக மாற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸு, வாட்டர் பட் டைப்பு, டைரக்ட் பம்ப்டு, இன்டைரக்ட் பம்ப்டு, இன்டைரக்ட் கிராவிட்டி ஒன்லி, ரிட்டன்ஷன் பாண்ட்ஸ், கிரவுண்ட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு through a given area. Electric flux is proportional to the number of electric field lines going through a virtual surface. அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒயரில் கரண்ட்டு போகுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கும் ப்ரொபோஷ்னலாக அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த டிஃபைன்டு ஏரியா தட் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் வந்து எப்படி ஏற்படுதுன்னு சொன்னோம், அந்த ஒவ்வொரு லைனுக்கும் ப்ரொபோஷனலாக ஏற்படுன்னு சொன்னோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
amount of flux passing through the defined area that is perpendicular to the flux. அதாவது அந்த வரக்கூடிய ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி பாஸ் ஆகுது, எத்தனை லைன்ஸ், ஒவ்வொரு லைன்ஸில் பாஸ் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, என்னது? an electric current is a stream of charged particles such as electrons or ions moving through an electrical conductor or space. ஸோ இப்போ ஒரு ஒயர் வச்சுருக்கோன்னா அந்த ஒயரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும். அந்த கரண்ட் அப்படிங்கிறது என்ன? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய சார்ஜான பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம் அல்லது அயன்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம தனிமங்கள் அப்படின்னு படிச்சுப்போம் இல்லையா, ஃபிசிக்ஸில் வரும். ஸோ அந்த தனிமங்களில் வந்து எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், போட்ரான்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய அயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ட்டிகல்ஸ் வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகும். அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு பல்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் கனெக்ட் பண்ணி பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக பாஸ் ஆகி இங்கே நம்ம கரண்ட்டை வெளிச்சமாக கிடைக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இஎம்எஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அதை வந்து ஈன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. as a source of energy that can cause a current flow and electric circuit or device. அதாவது நம்ம அந்த கரண்ட்டு ஒரு லைனில் பாஸ் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா, ஒரு ஒயர்லேயோ அல்லது ஒரு கம்பியிலையோ போயிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன யூனிட்டில் சொல்லலாம் அப்படின்னா வோல்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இப்போது இந்த நான் வந்து இங்கே வச்சுருக்கேன், இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கேஷனுக்கு நான் அதை ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கும்போது அந்த கரண்ட், அந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதோட அளவு என்ன, யூனிட் என்ன, அங்கே போய் சேரும்போது அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது, ஏன்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகி அந்த லைன் வழியாக அங்கே போய் சேரணும், அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது, அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். Electric potential difference, also known as voltage, is the external work needed to bring charge from one location to another locations in an electric field. சரிங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த வோல்டேஜ் வந்து மாறும், கண்டிப்பாக அப்படியே வோல்டேஜில் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அடுத்து ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது the electrical resistivity is the ability of material to resist the flow of current. அதாவது அந்த கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன, நம்மளுடைய பாடி வந்து கண்டக்டர், நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை தொட்டோன்னா நமக்கு ஷாக் அடிக்கும். அதே வந்து ஒரு மரக்கட்டையாலேயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பொருள்னாலேயோ தொட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், நம்ம கையில் அடிக்குமா, அடிக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது, கரண்ட்டை வந்து அந்த பிளாஸ்டிக் பொருள் ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த ஒயர்லாம் எடுத்துட்டோம்னா டைரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய கம்பி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் வந்து போட்டிருப்பாங்க அல்லது ரப்பர் கோட்டிங் வந்து மேலே போட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த ஒயரை நம்ம கையில் பிடிக்க முடியும். வெறும் கம்பி மட்டும் இருந்ததுன்னா அதில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்ருக்கும், அதை நம்ம கையில் தொட முடியாது. ஸோ அப்போ அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணி வைக்கிது. ஸோ அதை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து அந்த மெட்டீரியல் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து SI யூனிட் இருக்குது. ஸோ அது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஹோம் மீட்டர். ஹோம்க்கு சிம்பிள் இது தான் மீட்டர். இது வந்து ஒமேகா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், ஹோம் மீட்டர். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட். அடுத்து ஹோம்ஸ்லாங்கிறது நீங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் இனிமேல் படிக்கலாம். Ohm's law is the law which gives the relation between electric current, voltage and resistance. இந்த Ohm's law அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் உள்ள ரிலேஷனை கொடுக்குறது தான் Ohm's law. இது இருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், இந்த மூணுக்கும் உள்ள ஒரு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கொடுக்குறது தான் Ohm's law நம்ம சொல்கிறோம். At constant temperature, the voltage applied to the conductor is directly proportional to the current flowing through it. அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம், இதுக்கு கண்டக்டருக்கு கொடுக்குறோம். அது வந்து என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது V is directly proportional to IR, V is equal to IR அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆருங்கிறது ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட், Vங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஐன்னு சொல்கிறோம்.
ஸோ நம்ம வோல்டேஜ் கொடுக்குற வோல்டேஜும் இந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகிற அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்து ஒர்க்கு. ஸோ ஒர்க் அப்படிங்கிறது என்ன? ஒர்க் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இட் ஹேஸ் நோ ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோன்னா அது ஒரு ஒர்க்கு. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல், ஜேன்னு சொல்லுவோம். அடுத்து பவர். பவர் அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரிக் பவர் இஸ் த ரேட் பர் யூனிட் டைம். ஸோ இந்த டைமுக்கு எவ்வளோ பவர் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். த எஸ்ஐ யூனிட் பவர் இஸ் வாட். அதாவது நம்ம அந்த எலக்ட்ரிக் பவர் ரேட் சொல்கிறோம் இல்லையா? இவ்வளோ அது இப்போ வீட்லலாம் வந்து கரண்ட் ரீடிங் எடுக்கிறாங்க, எதை வச்சு எடுக்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, அந்த டைமை பேஸ் பண்ணி தான் அந்த இதை வந்து பவர் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அடுத்து எனர்ஜி. எனர்ஜி இஸ் அ type of kinetic energy caused by moving electric charges. The amount of energy depends on the speed of the charges. The faster they move. எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு கைனட்டிக் எனர்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ நம்ம நகர்ந்து போகணுன்னா நம்ம உடம்புக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் நடந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த சக்தி. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது வந்து மூவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் லா. ஸோ இந்த கிர்ச்சாஃப் லாஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே ஃபிசிக்ஸில் வரும். கிர்ச்சாஃப் லா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சால்வ் த காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரிக் சர்க்யூட். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது, கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, KCL, KVL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த